இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார், என்ன வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்க போறார், என்ன இந்த ஜெபத்துல ஆண்டவர் என்ன என் கூட என்ன பேச போகிறார் எதிர்பார்ப்போடு நீங்க இன்றைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற ஒரு 3 விஷயம் பார்க்கலாம். இந்த வசனத்திலே அழகா சொல்லப்பட்டிருக்கு. திடமனதா இரு, திகையாதே கலங்காதேங்கிற வேர்ட் சொல்றாரு. 3வது, நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்று உங்களுக்கு ரிமைண்டர் சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் திடமனதா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு பயப்படக்கூடாது. பயந்தோன்னா அந்த விஷயத்துல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு விஷயங்களும் நம்மளால இனிஷியேட் பண்ண முடியாது, நிதானமா யோசிக்க முடியாது. பயம் இருந்தாலே நம்ம அப்படி ஸ்டன் ஆயிடுவோம், இருக்கிற ஃபேஸ்லேயே தான் இருப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சரி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாங்கிற விஷயம் வராது. ஸோ இங்கே அதான் ஆண்டவர் சொல்ல, தைரியமா இரு, திட மனசா இரு, மனசை தைரியப்படுத்தி தைரியமா இரு அப்படிங்கிற விஷயத்த தான் ஆண்டவர் சொல்றார். செகண்ட்னா, கலங்காத, எதை குறிச்சும் கலங்காத. ஏன் பதட்டப்படுற, ஏன் கலங்குற அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க கேட்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நீ உன் மனசை பதட்டப்படாம நீ நிதானமா இருக்கணும். 2வது, எதை குறிச்சும் கலங்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றாரு. 3வது, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த 2 விஷயமும் நீ பண்ணும்போது நான் உன் கூட இருக்கிறேன், அப்புறம் எப்படி உன் மனசு பதட்டப்படுது, ஏன் கலங்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கு பலர் நம்ம நிறைய விஷயத்தை குறித்து கலங்குறோம், பயப்படுறோம். நாளைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த கமிட்மெண்ட்ஸை நான் எப்படி முடிக்கிறது, ஏன்னா என்கிட்ட அதற்கான ஒரு வருமானம் இல்லை, வழியும் இல்லை. அப்போ எப்படி நான் இதை ஹேண்டில் பண்ணுறது, இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி, இந்த சூழ்நிலை எப்படி தைரியமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உணர ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த என் கூட எல்லாம் படைச்ச, இந்த உலகத்தையே படைச்ச தேவன் என் கூட இருக்கும்போது இந்த நாளை கடந்து போக பண்றதுக்கு அவருக்கு எம்மாத்திரம், இது ஒரு சின்ன விஷயம் தானே, அவர் ஈஸியா அந்த நாளை எனக்கு கடந்து போக பண்ணுவார், மனுஷ கண்ணில் தய உண்டு பண்ணுவார், அவருக்கு இது லெகுவான காரியம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, கவலைகள், ஒரு பாரம், ஒரு நெருக்கம், இதை பற்றிலாம் நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா, நம்ம மனசு பதட்டப்படாது. நிதானமாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்து மனுஷங்க கண்ணில் என்ன பண்ணுவார், தயவை உண்டு பண்ணுவார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், எனக்கான விஷயங்கள் இல்லை, எனக்கு நல்ல வேலை இருந்தது, அதை நம்பி நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கினேன், இப்போ அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ அந்த கமிட்மெண்ட் எப்படி நான் ஃபுல்ஃபில் பண்ணுறது எனக்கு தெரியலையே, நான் ஜீரோவாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ திட மனசா இரு, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்ட் தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. 2வது, அதை குறித்து கலங்கிட்டே இருக்காதீங்க. அதை பற்றி யோசிக்க யோசிக்க நம்மளால ஃபர்தரா எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் நம்மளுக்கு ஆண்டவரே ஒரு வேலை கொடுத்தாலும் இந்த பயம் என்ன பண்ணும்னா எல்லா ஐடியாஸையும் கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும், நம்மள யோசிக்க விடாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பயத்தை நம்ம என்னைக்கு ஓவர் கம் பண்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த ஐடியாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே ஏறி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஆண்டவர் தப்பித்து கொள்ள நமக்கு ஏதாவது பண்ணுவார்னா ஏதாவது ஒரு வழி ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அப்போ அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது, செகண்ட் எதை குறித்து கலங்கக்கூடாது, தேர்டு என் கூட ஆண்டவர் இருக்கிறான்ற விசுவாசத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாதியில் இருக்கக்கூடிய எல்லா அப்டக்கிள்ஸையும் மாற்றி ஒரு நல்ல ஒரு வெற்றியை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஸோ இன்னைக்கு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு நீங்கள் என் கூட இருக்கணும், நான் செல்லுகிற இடமா இருக்கட்டும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதில் நான் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கூட நீங்கள் இருங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படுவார். ஏன்னா அவர் நீங்கள் போகிற இடத்துல நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்கிறார்ல, ஸோ அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஸோ நம்ம இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களோடு கூட வாசம் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஷப்பா நன்றி தகப்பனே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கத்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறப்பா, இந்த புதிய நாளை எங்களுக்கு காண தந்திருக்க
வந்திருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா இதுவரை எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளும் உம்முடைய கரத்தில் இருக்குது ஏசப்பா. அப்பா இந்த காலை வேளையில கூட ஏசப்பா அந்த வார்த்தைகள் மூலமா இந்த நாளை எங்களுக்கு அப்பா நீங்க துவங்க செஞ்சிருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. நீ போகும் இடமெல்லாம் அப்பா நீர் என்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. அப்பா இந்த நாளில் அப்பா அப்பா ஒவ்வொருத்தருக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க இன்றைக்கு என்னென்ன பிளானுகள் வச்சு அப்பா வெளியே போய் யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், ஒரு பிஸ்னஸ் காரியங்களாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஸ்பத்திரி காரியங்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு வீடு காரியங்களாக இருக்கலாம், எந்த காரியங்களானாலும் இன்றைக்கு பிள்ளைகள் போகிறதுக்கப்பா அவங்க போகிறாங்க தகப்பனை. நீங்கள் கூட இருந்து அந்த காரியங்களை என்று சொன்னால் கர்த்தர் கூட இருக்கும்போது அப்பா அதில் எந்த விதமான தோல்விகளும் வராதப்பா. அப்பா ஆண்டவரே இந்த நாளிலேயும் அப்பா என்னென்ன காரியங்கள் பிள்ளைகள் இந்த நாளில் துவங்குறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாகப்பா உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அப்பா நீங்க அப்பா ஒரு சந்தோஷமான காரியத்தை அப்பா நீங்க கேட்கும்படி செய்யுங்கப்பா. ஒருவேளை அப்பா ஆஸ்பத்திரியில் அப்பா குழந்தைகளுக்காக ஆண்டவரே அந்த செக்கப்புக்காக கூட அவங்க போறதாக இருக்கலாம் ஐயா. இந்த நாளில் ஐயா நீங்க அப்பா ஆண்டவரே நல்ல ரிசல்ட் ஆண்டவரே அப்பா கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிறதுன்னு பார்க்குறோமே ஐயா. நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது கேசப்பா. நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா இந்த நாளில் என்னென்ன காரியங்களாக பிள்ளைகள் எனக்கு துவங்குறாங்களோ அது அவங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. நீர் அப்படியே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. இந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தர் நிச்சயமா எங்களோடு கூட பேசியிருப்பார். எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை பாசிட்டிவாக வாய்க்கப்படுவார். அவருக்கு சித்தமானதை கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அது வெற்றியாக முடிய பண்ணுவார். நீங்க பிறருக்கு சாட்சியாய் நிற்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை இந்த நாள் முழுதும் நீங்க அசை போட்டுட்டே இருங்க. நிச்சயமா அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம டெய்லி காலையில் 5:30 மணிக்கு நம்ம இந்த ஜெபம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் எங்களோடு கூட கண்டினியூஸாக நீங்கள் இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா திங்கள், புதன் அண்ட் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு நம்மளுடைய சேனலில் ஆவிக்குரிய சத்தியங்கள் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதுவும் பாருங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.